இது என் சரீரமும் ரத்தமுமாய் இருக்கிறது. எல்லோரும் இந்த பானத்தை பருகுவீராக. So boys, yes. இன்னைக்கு நம்மளோட +2 ரிசல்ட் வர காரணத்தினால நாம நம்மளோட ரிசல்ட்டை செக் பண்ண போறோம். பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் சரக்கு அடிக்கிறோம். ஹாப்பியா இருக்க போறோம். ஓகே? ஓபன் ஷானு, ரிசல்ட்டை செக் பண்ணு. பெருசு ஷிஃபாஸ் அகமத் 650 113. போட்டுச்சு. ஓகே. அப்போ எடுத்தடி. சியர்ஸ். சரி சொல்றா. சிஃபாஸ் அலி 680 118. சியர்ஸ். டேவிட் ஜான் 680 111. போட்டுச்சா? சியர்ஸ். ஜோஜோ ஜான்சன் ரோல் நம்பர் 650 தெரியுமா? 115. என்னாச்சுரா? இன்னொரு தடவை. அவ்வளவுதான். எடுத்து குடிடா. அப்படியா? நீ சரக்கு போடுறல. சியர்ஸ். சரி எதுவும் செக் பண்ணிடுறேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? உன் ரிசல்ட்டையும் பாரு. அப்பதானே சாட்டிஸ்ஃபைடா அடிக்க முடியும். நான் இன்னைக்கு சரக்கு அடிக்கிறதா இல்லடா. என்னாச்சு? ஏண்டா? ஏன் வேணான்ற? இல்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் குடிக்கலாம் தானே பேசிக்கிட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன்டா. சரிடா, நான் வீட்டுக்கு போறேன். வாப்பாவும் அம்மியும் வந்திருப்பாங்க. சரக்கு அடிச்சுட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. நான் ஈவினிங் போல வீட்டுக்கு வரேன் மச்சி. என்ன மயத்துக்கு வர? சரக்கு அடிக்குதான். சரி மச்சான். டேய், ஷேரை கொடுத்துட்டு போடா. என்ன கணக்குல எழுதிக்கூடா? யார் கணக்குல? உன் கணக்குல தான். மைண்ட் செட் ரொம்ப கேவலமா இருக்குல்ல. ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கலாம்னு சொன்ன உடனே கிளம்பி போயிட்டான் பாரு. இப்படியே போச்சுன்னு வை, ஷானுக்கு வேலை கிடைச்சிரும். நமக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவான். ஆமா மச்சான், நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவன் தான் பாஸ் ஆயிட்டானே. ஆனா நம்மள பாரு, எப்பவும் போல குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். எதுக்குடா இப்படி அனாவசியமா பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? இதை இப்படி எடுங்க, குடிச்சா போதாதா? எல்லாம் சரி, நாம எங்க ஸ்லிப் ஆனோம் தான் புரிய மாட்டேங்குது. நம்ம ஊரு கல்வி முறை தான்டா சரியில்லை. சரியா சொன்ன. கல்வி முறை பிரச்சனை இல்ல, நல்ல இன்டர்நேஷனல் ஆட்டிடியூட் தான் இங்க பிரச்சனையே. கரெக்ட். இப்ப புரியுதா? அது வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்டா? இன்னொரு குடுவை கல் வாங்கிடலாமா? பணம் வச்சிருக்கியா? அண்ணா 2 குடுவை கல்லு. நான் இப்போ என்ன மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு போகனே தெரியலடா. ஏன்னா +2ல பாஸ் ஆயிடுவேன்னு அம்மா கிட்ட பெருசா டயலாக்லாம் விட்டுட்டாங்க. அப்படின்னா நீ ஏன் வீட்டுக்கு வந்துரு. அவ நீ எங்கடா போவ? நான் எங்க போறது? உன் வீட்டுக்கு தான் போவேன். நீ +2 பாஸ் ஆனதும் இட்டலியில இருக்கிற லவ்லி கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். இப்ப நீ ஃபெயில் ஆன விஷயத்த நான் எப்படிடா அவகிட்ட சொல்லுவேன்? என் மானமே போயிடும். டேய் ஜோஜோ, ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா? ஒரே ஒரு நாள். ஜோஜோ வா மம்மி, உட்காருப்பா. ஏதாவது சாப்பிடுறியா? ஐயோ வேண்டாம் மம்மி, ரிசல்ட் வந்துருச்சுல. வீட்ல பிரியாணி பண்ணாங்க. ஒரு புடி குடிச்சிட்டு தான் வரேன். A+ வாங்கியிருக்கியா? 3 சப்ஜெக்ட்ல. நிஜமாவா? பார்த்து கத்துக்கடா. பாரு, புள்ள என்ன இப்படி இருக்கணும். இவனும் உன் கூட தானே சுத்தினா, எப்படி படிக்கிறான் பாரு. டேய், நீ இங்கே இரு, நான் உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு எடுத்துட்டு வரேன். இவன் எப்ப பாஸ் பண்ணுவான்னு தெரியல. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடுற. முதல்ல இங்கிருந்து கிளம்பி போடும். ஏண்டா நான் என்னடா தப்பு பண்ணேன்? வெளியே போடும். நாளைக்கு காலைல போட்ல பார்க்கலாம் மச்சி. ஓகே, நாளைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டேடா, மறந்துடாத. நான் போயிட்டு வரேன் மம்மி, அவன் என்ன துரத்துறான். டேய் இருடா. அந்த டச்சிங் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இவனை தண்ணியில தள்ளி விட்டாங்க. பார்த்தாலே கடுப்பா இருக்கான். ஏண்டா ஜோஜோ, அவன் உன்னை ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா? சும்மா சீன் காட்டுறான். அதனாலதான் அவன் என் கிரஷா இருக்கா இல்ல. நான் போய் என் டியூட்டியை பாக்குறேன். சொல்டா. டேய்,
நானும் வரட்டா? எதுக்கு? நீ வீசுற வலையில நான் ஒரு மீனை பிடிச்சிக்கிறேன். அப்ப அவந்திகா கதை? அவன் என்ன பெஸ்டி ஆக்கிட்டா. ஐயோ, நீ பெஸ்டியா இருக்கிறது தான் உனக்கு பெஸ்ட் ஷானு. என்ன கேட்டா நீ லைஃபை இப்படியே ஓட்டிடலாம். இதை காதுல மாட்டிக்கிட்டு மியூசிக் கேட்டு இங்கேயே உட்காந்து சில் பண்ணு. ஒரு ஸ்மார்ட்டான பையன் உன்னையே லுக் விட்டுட்டு இருந்தான், நீ ஏன் கவனிக்கவே இல்லை? என்ன சொல்ற? யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஓய்யோ, இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே ஜோஜோ. இந்தா. ஃபெயில் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ற எனக்கு இப்ப பர்த்டே ரொம்ப முக்கியம். அதை ஓபன் பண்ணி பாரு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன்டி. போடு, நானே ஓபன் பண்றேன். தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க வேண்டியதுதானே. நான் உனக்கு எத்தனை பிட்டு எழுதி கொடுத்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா? ஃப்ரீயா விடுறா. உன் டைம் கொஞ்சம் பேடா இருக்குடா. சரிதான், டைமே சரியில்லை. பாட்டி வாங்க. எதுக்குடி இதெல்லாம்? இன்னைக்கு உன் பர்த்டேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த லாட்டரிலாம் வாங்காத. வெயிட் பண்ணுடா. லாட்டரிலாம் வேணாம், நீங்க போங்க. பணம் இல்லைன்னா இந்த பொண்ணு தரப்போது விட. பணம்லாம் எங்க கிட்ட கை நிறைய இருக்கு. சரி, இந்த லாட்டரியோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன? 75 லட்சம். அதை விட விலை மதிக்க முடியாத ஒருத்தி தான் என் கூட உட்காந்துருக்கா. நீங்க கிளம்புங்கம்மா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலா பேசணும். வேண்டாம் பாட்டி. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அது நீயே வச்சுக்கோ, அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன். அங்க பாரு. இனிமே இவனை சரக்கு அடிக்க கூப்பிடவே கூடாது. சரக்கு அடிக்கல, தண்ணி குடிக்க கூட கூப்பிட மாட்டேன்டா. ஏய் ஷிஃபாஸ், ஆல்பி வாடா. டேய், வாங்க. இவனுக்கு என்ன கறி வேணுமோ கேட்டு கொடு. என்னடா வேணும் உனக்கு? நீ மரியாவை ஸ்டாக் பண்றத நான் பாத்துட்டேன். ஸ்டாக்கா? யாரு? நான் ஸ்டாக் பண்ணனா? சும்மா அடிச்சு விடுறான் பாரு. நீ எதுக்குடா அவகிட்ட உமா கேட்ட? உமாவா? யாரு உமா கேட்டா? எங்க வீட்ல தான் உமா இருக்காங்களே, நான் ஏன் கேட்க போறேன்? இதோ பார் ஷிஃபாஸ், எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உனக்கு என்ன பத்தியும் தெரியும். சீன் போடாத. யாரு? நாங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும். முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லி தொலை. உன்கிட்ட நான் பேசணும்னா போடா இங்க இருந்து. டேய், அவங்கிட்ட நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவனுக்கு புரிஞ்சிருக்கும். மரியாதையா போயிடு. இது வியாபாரம் நடக்கிற டைம். நீ பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசு. அது எங்களுக்கும் தெரியும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்பயும் புரியலன்னா நான் வேற மாதிரி தான் சொல்லுவேன். கிளம்பு கிளம்பு. அப்புறம் பார்க்கலாம். நாங்களும் பாப்போம். அவளை உனக்கு வேற வேலையே இல்லையாடா? நீ எதுக்குடா அவகிட்ட கிஸ் கேட்ட? நான் கேட்கலடா, அவளே தரேன்னு சொன்னா. நீ கேட்டிருப்ப, எனக்கு தெரியும். டிஜே, இப்பதான் ஒருத்தன் கடைக்குள்ள வந்து அகமது அடிப்பேன்னு எங்க முன்னாடியே மிரட்டிட்டு சீன் போட்டுட்டு போறான்டா. எதுக்கு? இவன் ஏதோ பொண்ணுக்கு மெசேஜ் வச்சிருக்கான். அதுக்கு அவனுக்கு என்ன கொடா இது? ஒரு குளத்துல எத்தனை பேர் வேணாலும் மீன் பிடிக்கலாம். டேய் சிறுசு, நீ எதுக்குடா அவனை சும்மா விட்ட? மூட்டு போடா, எனக்கு வேற வேலை இல்ல. நான் அவனை மன்னிச்சிட்டேன், விடு. நீ என்ன பண்ணிக்கிறது? நாங்க எதுக்கு இருக்கோம்? இன்னைக்கு உள்ள வந்தவன் நாளைக்கு நம்மள அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? டிஜே,
அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும், இல்லனா நாம வெத்தாயிடுவோம். டேய் சிறுசே, கத்தியை வச்சுட்டு வாடா. யாரா? அந்த எல்லோ பிளாக் ஜெர்சி போட்ட பீட்டர் தான். அப்புறம் அந்த பிளாக் ஷர்ட் தான் மரியா. அது ஆல்பி தானே? நாங்க சண்டே ஒன்னா தான் கிளாஸுக்கு போவோம். அதுக்கு என்ன டிஜே குடுக்குற பஞ்சில மூஞ்சி பஞ்சராயிரு. ஏய் ஆல்பி, என்னடா மண்ணு பெண்ணு பொண்ணு இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு தானே சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அப்புறம் ஏன்டா கடைக்கு வந்து சீன் போட்ட? யாரா இவனை மொத்தம் கேட்க சொன்னது? அவன் டீசெண்டா கேட்டான். நீ பண்ணதுதான் இன்டீசென்ட். அவ்வளவு தைரியம் இருந்தா இப்ப அவன் மேல கை வச்சு பாரு. டேய் இல்ல அதெல்லாம் வேணாம் விடு. நீ என்ன அடி. புடியுதா? யா ஏற்கனவே சொன்னேன். அவன் ஸ்டேட் லெவல் பாக்ஸர்ரா. ஸ்டேட் லெவல் பாக்ஸர். இருடா எல்லாரும் வரட்டும். யார் வர போறா அப்ப சொல்றேன். எடா அது நான் குட்டிக்கிற என்னடா? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? டேய் டக்குன்னு சொல்றேன், நான் டாய்லெட்ல இருக்கேன். நாமெல்லாம் ஈஸியா +2ல பாஸ் பண்றதுக்கும் காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கும் என்கிட்ட செம்ம பிளான் இருக்குடா. என்னது? கோட்டா. ஏச்சி கோட்டெல்லாம் இல்ல. டேய் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஆர்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டேட் லெவல்ல நம்ம போட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். அதை வச்சு தான் கோட்டா அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபெயில் ஆனாலும் எந்த கவலையும் இல்ல, கேட்கிற காலேஜ்ல அட்மிஷன் தருவானுங்க. அப்படியா? நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஆர்ட்ஸ்ல பெருசா நம்மளால மார்க் எடுக்க முடியல. அதனால இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ்ல கலை இறங்கினா எப்படி இருக்கும்? இந்த காலத்து பசங்க வீடியோ கேம்லயே முழுகி இருக்கானுங்க. நம்மலாம் ரியல் கேம் விளையாடலாம். என்ன விளையாடலாம்? ரியல் கேம்னா என்னடா? நல்ல கேள்விதான். இது ஆடுறானுங்களே, ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன், இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா ஆள் தேவைப்படும்டா. இது நமக்கு செட் ஆகாது. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்றேன் கேளுங்க. டிஜே மச்சான், சாரிடா. எதுக்குடா? டேய் பில்டப் நிறுத்தி மேட்டர் காடா. பாக்ஸிங். பாக்ஸிங்கா? ஆமாண்டா. ஏன்டா? இல்லடா அது ஸ்போர்ட்டே கிடைக்கலையா? இவ்ளோ நேரம் நான் சொன்னது உனக்கு புரியலையா? அதெல்லாம் விளையாட நிறைய பேர் வேணும்டா. இதே பாக்ஸிங்னா ரிங்குக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா போதும்ல. ஏன்டா நீ ஒருத்தனை தனியா அடிக்க மாட்டேன்? நாமளும் என்ன வேடிக்கையா பாப்போம், நாமளும் அடிப்போம்ல. என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன். அதுக்கு தான் சொல்றேன், நமக்கு ஏத்த ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங் தான். பாக்ஸிங். இப்ப நமக்கு ஏத்த மாதிரி பாக்ஸிங் கத்து தர இடம் ஆலப்பில எங்க இருக்குன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான இடம் எனக்கு தெரியும். எங்கடா இருக்கு? ஆலப்புழா ஜிம்கானா. ஜிம்கானா. ஆலப்புழா ஜிம்கானா. ஓகே. என்னடா இங்க வருமா நாட்டியம் ஆடுது? வறுமை இல்லடா, இதான் விண்டேஜ். நீங்க ஜிம்முக்கு போறது மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கான புரோட்டீன். என்னடா சிறுசு இந்த பக்கம்? பாக்ஸிங் கத்துக்கணும். எல்லாரும் கத்துக்க போறீங்களா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ், மாசம் 500 ரூபாய் ஃபீஸும் கட்டணும். நான் போறேன். கொஞ்சம் இறக்க முடியுமா? எது புக்கையா? ஜோஜோ அண்ணா எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா, நாங்களாம் சின்ன பசங்க தானே. என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நீ அந்த கறிக்கடை அகமதோட பையன் தானே? நான் தான். எல்லாம் நம்ம பசங்க தான், கொஞ்சம் குறைங்க. எல்லாம் நம்ம பசங்களாயிட்டியே, என்ன பண்றது? ஒரு 300 ரூபாய் அட்வான்ஸும் அப்புறம் மாசமான 150 ரூபாய் ஃபீஸும் கட்ட முடியுமா? கட்டிடலாம். இஎம்ஐ இருக்கா? இருக்கே. ஆனா மாஸ்டர் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வருவாரு. பரவாயில்லையா உனக்கு? அது ஒன்றும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் 6 பேக் வைக்கணும். பேசிக்கிறேன், நீ அமைதியா இரு. என்னடா? எல்லாம் நம்ம பசங்க தான். அண்ணா பாக்ஸிங் கத்துக்கணும். எதுக்கு? சலீம்னா அடுத்த வருஷம் எங்க எல்லாருக்கும் எஸ்டி காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால அட்மிஷன் வேணும். அதுக்கு எங்களுக்கு கிரேஸ் மார்க் தேவைப்படுது. அதான் பாக்ஸிங் கத்துக்கலாம்னு வந்திருக்கோம். இல்லடா? ஆமா. நீங்க நினைச்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா. வா வாங்கடா வா. கிளவுஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல இந்த ஃபேக்டரி சுத்தி ஒரு 50 ரவுண்டு ஓடிட்டு வாங்க. நல்லா வேர்த்து ஊத்துட்டோம், சரியா?
ஒண்ணுமா இது சின்ன இடம் தான், நீங்களே ஓடுங்க. ரொம்பலாம் யோசிக்காத, 50 ரவுண்ட் தானே, ஈஸியா ஓடிடலாம். வா வா வா. இன்னும் எத்தனை ரவுண்ட் இருக்கு? 45. 45 நாள்ல ஒண்ணா ஓகேவா? அந்த ஆள்கிட்ட கேள்றா. போடா பைத்தியம். வா வாங்க பாய். கம் ஆன் பாய். ரெஸ்ட் எடுத்தது போதும். கம் ஆன். சரி வா வா. இவங்க நைட் ஆனா லைட் ஃபேன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷோ படிக்கிறாங்களோன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. நம்மள ஒரு வாத்தியாராவே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அது ஒரு கணை அந்த நெட்டு வந்துட்டானுங்களா அவனுங்க? முடிச்சிட்டோம். சரி, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அப்ப பாக்ஸிங்னா நாளைக்கு எல்லாரும் வரும்போது ஸ்போர்ட்ஸ் வேர் கொண்டு வாங்க. அப்புறம் இன்னைக்கு மாதிரி இந்த பில்டிங் சுத்தி 50 ரவுண்ட் ஓடணும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓச்சு, நாளைக்கும் ஒண்ணுமா? அப்ப இங்கே படுத்துடலாம்டா. இங்க இருந்தாலும் மறுபடியும் ஓட விட்டுருவான்டா. வீட்டுக்கு போயிடலாம். படுத்துடலாம் பாக்குறீங்களா? எடுத்து போங்க. முடிச்சிட்டோம். முடிஞ்சதா? போய் பின்னாடி நழுங்க. 1 1 1 1. அண்ணா, எனக்கு பாக்ஸிங் வேண்டாம், குஸ்தி கத்துக்கிறேன். நீ அந்த பக்கம் பின்னல, நான் வரேன். டிஜே போடா, நான் குஸ்தி கத்துக்கிறேன். 1 இதான் குஸ்தியா? நல்லா இருக்கே. 1 புதுசா வந்திருக்கிற எல்லாரும் என்ன கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் ஸ்டாண்ட்ஸ். நம்மளோட வலது கால் எடுத்து கொஞ்சமா இப்படி பின்னால வைக்கணும். உங்களோட பலத்தை அதுல கொடுக்கணும். சரியா? அடுத்ததா கார்டு. இந்த 2 கையும் இப்படி தோ ஃபேஸுக்கு நேரா கொண்டு வரணும். இது எதுக்காகன்னு தெரியுமா? முகத்துல அடி வாங்காம இருக்க. இந்த கை எப்ப கீழே விழுதோ அப்பெல்லாம் முகத்துல அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே? இப்படிதானே? இப்படி சேர்த்து வைக்கணும். ஏய், தலைக்கு மேல இல்ல, தோ இப்படி வைக்கணும். ஒன்னா சேர்த்து வை. தேங்க்யூ. பார்த்தல, உங்ககிட்ட சொல்றது வேஸ்ட்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு. போறாம. அடுத்தது எதிராளியோட முகத்தை பார்த்து 1 பிராக்டிஸ் பண்ணுங்க. சிபு, நீ வந்து சொல்லி கொடு. 1 மம்மி மம்மி இரும மாடி, ஏன்டா இப்படி பயமுறுத்துற? என்ன வேணும்? யார பயமுறுத்துனது? ஷாக் அடிச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நாளையில இருந்து இதெல்லாம் எனக்கு போதாது. சோயா கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணும். உடம்புக்கு நிறைய புரோட்டீன் வேணுமா? அப்பதானே பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ண முடியும். ஓ, பெருசா படிச்சு கிழிச்சிட்டு பதுக்கு போயிட்டியா? பாக்ஸிங் வாரம் ஏதாவது ஒன்று இப்படி பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா? இதான் கலிகாலம் மம்மி. போடா இங்க இருந்து. பாக்ஸிங்கா? 1 1 1 1 1 1 1 1 ஒரு மாசத்துக்கு தாண்டா. 1 1 1 1 1 சலீம்னா, ஒண்ணு கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்து என்ன? இப்ப பாரு,
2 2 2 சரிங்க. டேய் ஜோஜோ டேய் டேய் 2 4 இடத்துல நான் வர மாட்டேன். 1 ஒரு மாசம் 2 ஒரு மாசம் என்னால முடியாதுடா. 2 2 2 2 2 2 நேத்து நான் மெசேஜ் பண்ணப்ப நீ ஆன்லைன்ல தானே இருந்த, ஏன் ரிப்ளை பண்ணல? அது வந்து அப்படிலாம் இல்ல அனு. நான் இப்போ பாக்ஸிங் ட்ரைனிங்க்கு போறேன்ல. ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்கு. அதனால நானும் கோச்சும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருந்தோம். அதான் சாரியா, நான் வேணும்னே அப்படிலாம் பண்ணுவேனா? அப்படின்னா ஒருத்தனை நீ அடிக்கணும்னா உன்னால அடிக்க முடியுமா? அடிக்கிறதெல்லாம் நான் அப்பவே பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா கத்துக்கிட்டேன். சரி, அங்க டிக்கெட் வாங்குறானே அவனை அடி பாப்போம். யாரும் இல்லாத இடத்துல ஒரு நாள் சிக்குவான். அப்ப பாத்துக்கிறேன். நான் பயந்தே போயிட்டேன். ஏன் ஜோஜோ, நீ இப்ப கத்துக்கிறது கிக் பாக்ஸிங்கா இல்ல நார்மல் பாக்ஸிங்கா? அது பாக்ஸிங்னா ஒரு டைப் பாக்ஸிங் தானே இருக்கு. கரெக்ட் தானடா? நார்மல் பாக்ஸிங் தான். ஆமா, நார்மல் பாக்ஸிங். ஓகே. இந்த பேரை பத்திலாம் நான் யோசிக்கிறதே இல்ல. ரிங்ல இறங்கி மூஞ்ச உடைக்கிறது தான் ஹேர் ஸ்டைல். ஓகே, தென் see you tomorrow. ஓகே, see you. பை. நம்ம கத்துக்கிற பாக்ஸிங் பேரு பாக்ஸிங். அப்பா, போனும் லேப்டாப்லாம் போய்டுமோன்னு பயந்துட்டேன். வா. 2 2 2 ஜோஷுவா 2 இவர் யாருன்னு தெரியுதா? ஆண்டனி ஜோஷுவா. நேஷனல் லெவல்ல விளையாடின ஒரு பிளேயர். இப்ப சவுத் ஏசியாவுக்காக விளையாடுறதுக்காக பிராக்டிஸ் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் தொடக்கம் நம்ம ஜிம்கானா தான். என்னடா, டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்லாம் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க போறது ஜோஷுவா தான். இப்ப இருக்கிறதுனால சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெஸ்ட் பிளேயர். இந்த மாதிரி ஒருத்தன் ட்ரைனிங் கொடுக்கறது நீங்க செஞ்ச பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். சரிதானே ஜோஷுவா? நீ இவங்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு. நான் அங்க குஸ்தி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. நீங்களாம் எத்தனை நாளா பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வாரமா. ஒரு மாசம். 15 நாள். இந்த உடம்ப வச்சுக்கிட்டா பாக்ஸிங் பண்ண போறீங்க? இங்க ஒருத்தனும் பார்க்க ஃபிட்டா இல்ல, ஒழுங்கான ஷூஸும் இல்ல. தெருவுல சண்டை போடுறது கிடையாது, பாக்ஸிங். நீ இது வரைக்கும் பாக்ஸிங் கிளவுஸே போட்டதில்ல? இல்ல. வா. வாங்கடா. இத போட்டுட்டு வா சீக்கிரம்.
அடி பார்க்கலாம். இப்படியாடா பஞ்ச் பண்ணுவ? நல்லா ஓங்கி குத்து. பஞ்ச் பண்ண சொன்னா வெறும் கையை வீசிக்கிட்டு இருக்க. உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பஞ்ச்னா அது பாக்ஸரோடது தான். அதெல்லாம் சும்மா வந்துடாது. உங்களோட ஸ்பீட், டைமிங், வெயிட் டெலிவரி இதெல்லாம் சேர்ந்து வரணும். முதல்ல பாக்ஸிங் ஸ்டான்ஸ்ல நில்லு. பேக் லேக கொஞ்சம் வைட் பண்ணு. சின் டவுன். உன்னோட லெக், ஹிப் சேம் டைம்ல ரொட்டேட் ஆகணும். ஓகே. அதே டைம்ல பஞ்ச் கனெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பாடியை டர்ன் பண்ணி ஃபுல் பவர் காட்டு. பாரா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இதெல்லாம் புதுசா? டேய், உங்க அப்பா இப்போ அப்டேட் ஆயிட்டான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? விஎஸ்டி பத்தி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க? இல்லப்பா. விஎஸ்டிங்கிறது வேற ஒண்ணும் இல்லடா. உன் வாய்ஸ குரங்கு வாய்ஸா மாத்தலாம், குரங்கு வாய்ஸ உன் வாய்ஸா மாத்தலாம். அது சரி. அப்புறம் இதுல நான் தான்டா மாஸ்டர். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீ சொல்றது கேட்க நல்லா இருக்குப்பா. அப்பா, நீ இந்த மாதிரி வீட்ல உட்கார வேண்டிய ஆளே இல்ல. நீலாம் பெரிய ஆளா வரணும். அப்பா, இதுக்கெல்லாம் அப்பா ஒண்ணுதான். இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? அம்மா இதுக்காக அழுதாங்கன்னு இப்பதான் புரியுது. அப்பா இங்க பாரு, உன்னதான். அப்பா, இதுக்கப்புறம் எனக்காக நீ நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஆழப்புழா ஜில்லாக்கே உங்க பையன் ஜோஜோ தான் பாக்ஸிங் சாம்பியன் ஆயிட்டான். நீயா? நல்லா தமாஷ் பண்றடா. நான் சொல்றது கேளு. இது மூலமா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அட்மிஷன்லாம் கிடைச்சிரும். ஆனா கொஞ்சமா டொனேஷன் குடுக்கற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு எல்லா ஏற்பாடும் நீ தான் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? நீ வேற. ஹலோ சாம்பியன். ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அதுக்கப்புறம் நான் உனக்கு பார்க்கவே இல்லையே. ஆமா, எங்க போயிட்டேன்? முடிஞ்சது நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஜெயிச்சதுக்கு ட்ரீட் இல்லையா? கண்டிப்பா பார்ட்டி தானே. நீ எப்ப சொன்னாலும் எனக்கு ஓகே. கேர்ள் ஃப்ரெண்டா? பொண்ணா? அதெல்லாம் முடியாது, எங்க மம்மி திட்டுவாங்க. டேய், இப்பெல்லாம் பார்ட்டிலாம் இப்படி தான்டா நடக்குது. உனக்கு தெரியாதா? இல்லடா? அதானே. இன்னும் எத்தனை நாளைக்குடா நம்மளே நம்ம மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்க போறோம்? கடுப்பா இருக்கு. தேவையாடா? கேர்ள்ஸ் எல்லாம் வரட்டும். இரு, நீ அனுப்பமா கேசி அவ கூட்டிட்டு வரா. என்ன ஷானு? டிஜி ப்ளீஸ் ஒத்துக்கடா. இது படி. இதுல ஏன்டா முன்னாடியே சொல்லல? ஏண்டா, அதுக்கு சமயம் சந்தர்ப்பம்லாம் ஒத்து வரும் போதுடா சொல்ல முடியும். என்னடா? கரெக்ட்தான். வண்டி வந்துருச்சு. வண்டி ஃபுல்லா பண்ணி வராங்களா? வாங்கடா வாங்கடா. ஏய், அது ஆல்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? டார்லிங், ஒன் செகண்ட். என்ன புடிச்சு ஓகே. அப்ப தாண்டா ஆம்பளை. பாட்டாயா சிங்க குட்டி. என்னடா பூ போட்ட சட்டை? உன் ஃப்ரூட் சட்டை நல்லா இருக்கு. ஃப்ரூட் சட்டையா? வா. To all my friends and my beauty. எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. ஆலப்புழா சாம்பியன்ஸ் ஆன நம்ம சாம்பியன்ஸ் கொண்டாட்டம் இங்க இருந்து தொடங்குது. கேசியா? Cheers. Cheers. Baby cheers. Cheers. ஷானு, பொறுமையா ஆடுறா. இது சுடிக்கிற போது ஒன்னாடா. அனு, நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வேண்டாம், அப்புறமா எடுத்துக்கலாம். ஸ்டெப் மாத்திக்கலாமா? கொஞ்ச நேரம் அப்படி இந்த சைடு வந்து ஆடு. அனு, நான் உனக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டவா? வரியா? ஓகேவா? பார்க்கலாமே. வா போய் பார்க்கலாம். ஓகே. இதோ இதான் டைனிங் ஏரியா. இந்த வீடியே ஈகோ ஃப்ரெண்ட்லியா கட்டியிருக்காங்க. என்னடா ஹோம் டூரா? எங்கடா போயிட்டு இருக்க? ஜோஜோ.
பேபி நம்ம உட்காரலாம் வா. ஏதாவது சீன் ஆகுறதுக்குள்ள எல்லாரையும் அனுப்பி விடுறா. டிஜேவோட அப்பா எங்க அப்பாவை ஏமாத்தி தான் இந்த வீடியே வாங்கினாரு. நிஜமாவா? அவங்க 2 பேரும் கசின்ஸ். ஒரு வகையில பார்த்தா இதுவும் எங்க வீடு மாதிரி தான். இதுதான் பெட்ரூம். இதுதான் பால்கனியா? ஆமா, அது பால்கனி தான். ஐயோ, அந்த சைடு போகாத. ஓ. நீ என்ன கிஸ் பண்ணி தானே இங்க கூட்டிட்டு வந்த? என்ன மாதிரி கிஸ்? French, butterfly, Eskimo, hickey, vampire, single lip, angel. சொல்ல வேண்டாம் விடு. Let it be a surprise. I'm excited. Me too. I'm ready. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னால முடியுமான்னு தெரியல. எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னா நான் ஸ்ட்ரக் ஆயிடுவேன். நம்ம கீழே போயிடலாமா? நீ என்ன நினைக்கிற? போலாம். வா. வாவ், சூப்பர் சூப்பர். டேய் கொஞ்சம் தள்ளி போ. ஜோல போறா. ரெடி? ஓகே, cheers guys. Cheers, cheers. என்ன நிக்கிற, நீ ட்ரை பண்ணல? இரு முதல்ல அந்த உருண்டையை கொடு. மேல போனது சரியான காமெடி ஆச்சுடி. அப்படி சொல்றேன். போச்சுடா. நான் போட்ட மாதிரி போடுறா. போட்டுதான் போயிருக்கோம். டேய் போடா, போல குரு. பேபி நீ போடுறியா? வேண்டாம் பேபி. வா பேபி. சும்மா போடு. எய்ம் பண்ணி போடு. என்ன பேபி ஆச்சு? மம்மி கால் பண்ணாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னாங்க. Are you sure? I'm sure. Bye baby. Bye. பார்க்கலாம். Hope you enjoyed the party. நல்லா இருந்தது. See you. டேய் ஒரே ஒரு சான்ஸ் குறா. இதோட பார்ட்டிலாம் முடியாது. பேபி நீ பயப்படாத. நீ போடா. முடிச்சிட்டு போய் பீர் அடிக்கணும்டா. அப்படி சீக்கிரம் போட்டு கிளம்பு. பார்ட்டி முடிஞ்சிருச்சு, கிளம்பு. நல்ல கிஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணுங்கிறது தான் என்னோட ஆசை ஜோஜோ. நமக்குள்ள சாரி. பை. டேய் சிர்சு, இதோட முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு போ. நீ போய் உன் பேபியை டிராப் பண்ற. மம்மி வந்துருவாங்க. சீக்கிரமா பார்ட்டியை முடிங்க. ஜோஜோ. ஹலோ ஷெரின், ஃப்ரீயா இருக்கியா? என்னடா? நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேட்டு தொலை. நீ எந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்படுவ? எனக்கா எக்கச்சக்க ஆசை இருக்குடா. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, ஆப்போ நல்லா சர்க்கிளா வரணும். நீ வச்சுட்டு அப்புறமா பண்றியா? கிஸ் மீ ஜோஜோ. என்னால முடியும்னு தோணல. 1 2 1 எக்ஸ்டெண்ட் பண்ணு. டேய், இங்க வந்து பாட்டு கேட்கறதுக்கு வீட்லயே உட்காரலாம்ல. எதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க? கம் ஆன். அந்த சிறுசு எங்க போனா? இன்னைக்கு லோடு வர நாள்ல கொஞ்சம் பிஸியா இருப்பான். இப்படி கோழி பீ அள்ளிட்டே சுத்துவானா? பீயா முட்டையா மொட்டை. ஆமா கோச், சவுத் ஏசியன் சாம்பியன்ஷிப்புக்கு போல. அதுக்கு பிராக்டிஸ்லாம் எப்போ? அதுக்கு டைம் வர்றப்ப அவங்களே கூப்பிடுவாங்க. என்ன அனுப்புறதுக்கான வழியை தேடுறதை விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லாம் அங்க போய் அடி வாங்கிட்டு தான் வரணும். அது ஸ்டேட் மேட்ச். கோச், டிஸ்ட்ரிக்ட் டீம் அடிச்சு ஜெயிச்சு தானே நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ரிங்குக்குள்ள போய் அடிச்சு ஜெயிச்சா போதாதா? எடா பெருசு. என்ன உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கா? அப்படின்னா 2 பேர் வாங்க, என் கூட மோதுங்க. உங்கள ஒருத்தன் என் மூஞ்சில பஞ்ச் பண்ணி காட்டுங்க, அப்புறம் பேசலாம். ஜோஜோ வாங்க. ஜோஜோ அடிச்சு தூக்கலாமா? கமாண்டா ஜோஜோ.
இப்போ என்ன சொல்றீங்க? ஐஸ் பேக் எடுத்து வைங்க போங்க. என்னாச்சுடா? பழைய பேப்பர்ல வடைய புழிஞ்ச மாதிரி இருக்க. லைஃப் எங்க ஸ்லிப் ஆச்சு அது யோசிச்சு பாரு. மொத்தத்துல எதுவும் சரியில்லடி. ஆரம்பத்துல இருந்து எல்லாம் ஸ்லிப் ஆகுது. ஒரு எனர்ஜியே இல்ல, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு. பாக்ஸிங்கும் பண்ண வர மாட்டேங்குது. அவ்வளோ ஏன் என்னால ஒரு கிஸ் கூட அடிக்க முடியலடி. இப்ப நீ யார கிஸ் அடிச்ச? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உனக்கு எந்த டைப்ல கிஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? என்ன இப்படி கேக்குற? கிஸ் ஒரு டைப் தானே. அப்படியா? Keep it simple and sweet. அவ்வளவுதான். Keep it simple and sweet. எங்க இப்ப நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு. நான் தான் கூப்பிட்டு சொல்றேன்னு சொன்னேனே. சரி நான் கூப்பிடுறேன். அண்ணே, என் பேர் தீபக். ஸ்பார்டன்ஸ் கிளப் ஹரிபாட். டேய், நம்ம ஷிபு அடிச்சவன் வந்திருக்கான். டேய் ஷிபு. ஜோஷுவா, இவன் தீபக் 75 பிளஸ் கேட்டகரி. நம்ம கூட சேரணுமா? இவன் எனக்கு தெரியும். இவன் ஃபைட்டை பார்த்துருக்கேன். தீபக். உன்னோட கோச் யாரு? கோச்லாம் இல்ல, யூடியூப்ல பார்த்து நானே கத்துக்கிட்டேன். ஓ வா அண்ணா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா பிராக்டிஸ் பண்ண. வேலைக்கு போறதால எனக்கு ட்ரைனிங் எல்லாம் டைமே கிடைக்கிறது இல்ல. யூடியூபை பார்த்து தான் கத்துக்கிறேன். என்ன வேலை பண்ற? பெயிண்டரா இருக்கேன். யார் அவன்? பெரிய பீட்ரு. சலீம்னா? நீ கிறிஸ்டோபர் தானே? இல்ல கிரண். கான்வென்ட்ல இருந்து மதர் கால் பண்ணிருப்பாங்களே. நீ ஸ்டேட்ல செகண்ட் டைம் விளையாட வந்திருக்கல்ல? லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த வாட்டி விட மாட்டேன். அவங்க வர கொஞ்சம் டைம் ஆகும். உள்ள போய் வெயிட் பண்ணு. சரி கோச். இவன் யாரா? ஏய் வாட்ஸ் அப் गाइस? யாரா இவன்? வவ்வாலா? பார்க்க குரங்கு மாதிரில இருக்கான். இது ஸ்டெடியாவே இல்லையே. இவன் கன்ஃபார்மா என்கிட்ட இருந்து அடி வாங்க போறான். நீ வாங்காம பாத்துக்க ஜோஜோ. இன்னொருத்த கூட வரேன்னு சொல்லியிருந்தானே. அந்த பையன் பேர் கூட கிறிஸ்டோபர். பிக் ஷாப்பரா? பிக் ஷாப்பர்டா, கிறிஸ்டோபர். ஒருத்தன் பேய் அறிஞ்ச மாதிரி ரொம்ப நேரமே வெளியே உட்காந்துருக்கேன். ஒருவேளை அவனா இருக்குமோ? உன் பேர் கிறிஸ்டோபரா? ஆமா நான் தான். ஏன் இங்கே அமைதியா உட்காந்துருக்கேன்? யாரும் என்ன வந்து கூப்பிடல. நான் வந்து கூப்பிடணுமா உன்ன? வேணா நானே உள்ள போய் என்ன கூப்பிட்டுக்கிறேன். இங்க 3 ஆக்டிங் தானே நடக்குது. இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம், வா. 2 மாசம் கழிச்சு கொச்சியில தான் ஸ்டேட் டோர்னமெண்ட். அப்படின்னா 2 மாசம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல, 2 மாசம் தான் இருக்கு. இப்ப நீங்க பண்ற பிராக்டிஸ் எல்லாம் போதாது. எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதோட நீங்க இந்த வாட்டி இறங்க போறது நம்ம ஜிம்கானாக்காக இல்ல, ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டாக. அதை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த போட்டியில நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்படி சொன்னா எப்படி? நம்ம காலகட்டத்தில் எப்படி சண்டை போட்டோம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நான் சொல்லு. இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. அதுக்காக தான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். கப்பு இந்த முறை ஆலப்புழாக்கு தான் கிடைக்கணும். அதான் என்னுடைய ஆசையம். மற்றதெல்லாம் ஜோஷோ சொல்லுவான். பாய்ஸ், அப்ப நாளையில இருந்து நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 5:30 10 கிலோமீட்டர் ரன், அப்புறம் பேட் ஒர்க் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பேரிங் இருக்கும் 1.5 மணி நேரம். அப்புறம் ஈவினிங் கண்டிஷனிங் இருக்கும் 1 மணி நேரம். ஓகே. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு டயட் பிளான் தருவேன். அதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். யாராவது ஒருத்தர் அதை மிஸ் பண்ணாலும் உங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. கிளியர்? எஸ் கோச். மம்மி பசிக்குது, சீக்கிரம் புரோட்டீன்ஸ் கொண்டு வா. அப்பா
நான் வரும்போது கை நிறைய கோல்டு மெடல் ட்ராஃபிஸ்லாம் கொண்டு வருவேன். அது வைக்க நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். அதை நீ தான் செட் பண்ணணும். அப்ப நீ வேண்டான்னு சொன்னா நான் கடுப்பாயிடுவேன். நான் பெத்த அருமை மகனே, சொல்லு. ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆறத விட்டுட்டு அங்க போய் எவன்கிட்டயோ அடி வாங்கிட்டு வர போறிய வெக்கமால உனக்கு? நமக்காக பண்றது இல்ல இதெல்லாம். ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கணும்னு பண்றேன். கேரளா ஸ்டேட் பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்கிற பாக்ஸர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு மறந்துடாத. எவன்கிட்டயோ ரோட்ல சண்டை போடுறதுக்காக பாக்ஸிங் கத்துக்கல. அப்படியாடா? அப்ப நான் சொல்ற மாதிரி ஒண்ணு செய். போறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்காரங்க நம்பரையும் வாங்கிட்டு போயிடு. வரப்ப தேவைப்படும். போதும். எனக்கு இங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. நான் திரும்பி வரும்போது ஆம்புலன்ஸ்ல வரேனா இல்ல சாம்பியனா வரேனான்னு இங்கேயே பாப்பேன். வேணும்னா சாப்பிட்டு போடா. அதுக்கு தான் நானும் சொல்றேன். நீ சாப்பிடு. என்ன சாப்பிடல? இதுல 22 கிராம் புரோட்டீன் இருக்கு. அதுல வெறும் 8 கிராம் புரோட்டீன் தான். போதாதுக்கு ஃபேட்டும் கார்ப்ஸும். உஃப், தெரியாம கேட்டேன்டா, விட்டுரு. எதுக்காகடா இவனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? கோச், காம்படிஷன் ஈவினிங் தானே, எதுக்கு இப்பவே இவனுங்க மூச்சரிக்க சாப்பிடானுங்க? அவனுங்க நம்மள மாதிரி டூருக்கு வந்தவனுங்களடா. கோச், நல்லா டஃப்பா சண்டை போடணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சார் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏய், நான் ஒன்று சொல்லட்டா? என்னது? இதுவும் இங்க நடக்கிற விஷயம்லாம் இதுக்கு முன்னாடியே நான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. தேஜாவு எனக்கும் அடிக்கடி வரும். உனக்கு தெரியுமாடா? ஏன் தெரியாம ப்ரோ, அது உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. தேஜாங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்ட். ஆல்ரெடி சீன் எனக்கு ஏதோ தோணுச்சுன்னு கேட்டேன். அப்படி இல்ல, சொல்றத கேளுங்க. பேசிக்கா இது ஒரு ஐ ப்ராப்ளம்னு, மெமரி ஃபோர்ஸ்னு, சிமுலேஷன் கிளிச்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. பதில் தெரியாத மடையங்க சொல்றதுதான் கான்ஸ்பிரசி தியரி. போடா போயிட்டு. இது வெயிட் லாஸ்க்காக பண்றாங்களா? என்னாச்சு? வா வா, வெயிட் செக்கிங் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா, வா வா. ஏன்டா என்ன எழுப்பாம வந்த? கேப்ல லைட்டா தூங்கிட்டேனா? செம்ம கனவு. அப்ப அங்கேயே படுத்து தூங்கி இருக்க வேண்டியதானே? டிஜே, நீ சாம்பியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கோச், அவங்கள பாருங்களேன். டீயாது, வெறும் தண்ணி மாதிரி இருக்கு. டேய் ஷேக் ஏதாவது சொல்லிக்கலாம். ஜோஜோ, சாப்பிட்டது போதும், வா. பப்ஸ் வேணுமா? சாப்பிட்டு தான் வருவேன். வாங்க வா, நல்ல சுட சுட இருக்கு. வேண்டாமா? நல்ல பப்ஸ் சாப்பிடுற. 75. என்ன நடக்குது? கோச்சிங் என்ன நடக்குது? சாப்பிட்டு முடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க, வெயிட் செக் பண்ணணும். வெயிட் எதுக்கு? நாம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த அதே கேட்டகரி தானே, 60 kg. அதெல்லாம் அங்க, இங்கெல்லாம் வெயிட் செக் பண்ணுவாங்க. இப்போ உன்னோட வெயிட் என்ன இருக்கோ அதான் உன் கேட்டகரி. இல்ல, அது காலையில தலை மேல கோணி பைய போட்டு ஓடிட்டு இருந்தாங்களே, அவங்கள என்ன பைத்தியம் நினைச்சியா? இப்ப புரியுதா? பெருசு சாப்பிடுறியா? ஓ வேண்டாம், சாரி. என்னடா அது? வெயிட் மிஷின்ல வெயிட் காட்ட வேணாம். அதனால யார கேப்டன் ஆகுது? என்னடா வேடிக்கை பாக்குற? இல்லையா, ஜட்டிக்குள்ள வச்சுக்கோ, கொண்டு வந்த அவங்க கிட்ட கொடுக்கணும். கிறிஸ்டோபர் சாப்பிட்டியா? நல்லா கம்பீரமா நிக்கணும்டா. தெரியும் தெரியும். இந்த கலர் செடி போட்டு வந்த பசங்க எல்லாம் நம்ம பசங்க. சிபாஸ், இது பேர் என்ன? பெரிய ஷிபாஸ். ஷிபாஸ் கமல். ஜோஜோ 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 ஜான்ஸ் தானே சொன்னேன். அவருக்கு காது 65. என்னது? டேய் ஜோஜோ, என்னடா அது? அவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 60ல கலந்துக்கணும். ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். அண்ணா, தயவு செஞ்சு என் வேலையை பார்க்க விடுங்க, படுத்தாதீங்க. இதுக்கு தான் ஓவரா சாப்பிடாதான் நான் அப்பவே சொன்னேன். இப்போ என்னாச்சு பாத்தியா? இல்ல, இங்க வெயிட் எல்லாம் பாப்பாங்கன்னு நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும் கோச். ரொம்ப ஏன் தப்பு தான்டா. தள்ளிப்போ. இட்ஸ் ஓகே, சம்டைம் இட் ஹேப்பன்ஸ். புவர் பாய். நல்ல வேலை நான் வெயிட் பார்க்க போல. பாய்ஸ், இது நம்ம ஆடுற ரிங் மாதிரி இல்லையோ, ரொம்ப பெரு. அப்படி இருக்கிறது தான்டா நல்லது. அப்பதானே நான் அடிக்கும்போது ஐயோ அம்மான்னு தப்பிச்சு ஓட முடியும். ஏன்டா இது ஸ்கொயரா தானே இருக்கு? எவன்டா அதுக்கு ரிங்னு பேர் வச்சது?
போன வாட்டி இந்த ப்ளூ கார்னர் தான் என்ன ஃப்ரீஸ் பண்ணிச்சு. இந்த வாட்டி நான் ஃபுல் பிராக்டிஸோட வந்திருக்கேன். ஒருத்தனை கூட விட மாட்டேன். இந்த ரோஷத்தை ரிங்ல காமிச்சா நல்லா இருக்கும். தீபக்னா அடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்? இப்போவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எஸ். என்ன கோச்? ஏன் வெயிட் பண்றோம்? ஆரம்பிக்கலாமா? எஸ் பாய்ஸ், வாங்க நம்ம வெளியில போய் கொஞ்ச நேரம் பேட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. கம் ஆன். தான் சைடு பாய் வளர்ந்துட்டு தான் வந்திருக்க மாட்டேன்டா. டிஃபென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாப் அண்ட் வீவ், ஷேடோ பாக்ஸ், பேக், ஸ்விட்ச். யா டிஃபென்ஸ், கீப் கோயிங். சேம் ஜோஜோ, சேம். கம் ஆன். லாங் பஞ்சஸ். எங்க நான் போற இடத்துக்கு தானே நீயும் போற? டேய், நீ அந்த பச்சை தொப்பியை பாத்தியாடா? பச்சையும் பார்த்தேன், பிளாக்கும் பார்த்தேன். அப்ப அந்த பிளாக் உனக்கு, பச்சை எனக்கு. அவ என் கிரஷ் ஆயிட்டா. ஓ கிரஷ். இது வரைக்கும் வாங்கினது பத்தலையா? டேய், நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. லவ் பண்றது தப்பு இல்ல, அதை தெரிஞ்சுக்கோ. தப்பு ஒன்றும் இல்லை, ஆனா இதுக்கு ஊர்ல இன்னொரு பேர் இருக்கு. தண்ணி குடிக்க மறக்காதீங்க. அஷ்ரஃபண்ணா, ஆழப்புழால இருந்து வந்திருக்கோம். நாங்க உங்களோட பெரிய ஃபேனுண்ணே. சலீம் வரலையா? இல்ல, ஷம்சு அண்ணா வந்திருக்காரு. ஓ, வெயிங்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சுண்ணே. அப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணு. எனக்கு கொஞ்சம் பேடிங் பண்ணனும். Hey art girls, especially you. என்ன வெளுத்து வாங்கலாமா? என்னது? இல்ல, சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு டிராஃபி வாங்கணும்ல. அது எங்களுக்கு ஜெயிக்க தெரியும். முடிஞ்சா நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. ஓவர் அட்டிட்யூடா இருக்கு. நான் இவ்வளவு திமிரா பேசுறேன்? டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சு தான் நாங்களும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், தெரியும்ல. ஹலோ, டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க என்னெல்லாம் காமெடி பண்ணீங்கன்னு பார்த்தோமே. சும்மா தொங்குறது இல்ல பாக்ஸிங். அப்ப நீங்க நாங்க நேர்ல பாத்துருக்க. அவ என் கேம பாத்துருக்காடா. சும்மா சீன் காட்டுறா. தொப்பி வச்ச ஆட்டிட்யூட். வாடா போலாம். போ, முதல்ல போய் நல்லா பஞ்ச் பண்ண கத்துக்கோ. டேய் ஷிஃபாஸ், இன்னும் கிளம்பல? பார்க்க தானே போறீங்க. ஆலப்புழாக்காக கப்படிக்க போறது நீங்களா இல்ல நாங்களான்னு? பாத்துக்கலாம். என்ன கிண்டலா? உன் லெவலுக்குலாம் நான் இவ்வளவு இறங்கி பேசிருக்கவே கூடாது. காத்து வரட்டும், கிளம்பு. வாடா சிஃபாஸ். ஒரு பஞ்ச் டைலாக் போட்டா நல்லா இருக்கும். வாடா. பார்க்கலாம். என்னடா அப்படி பாக்குற? என்னாச்சு? அவன் அக்பர் தானே? போன வாட்டி என்னை தூக்கி போட்டு மிதிச்சது அவன் தான். டேய் டிஜே நில்றா. பரவாயில்லையே, தீயா இருக்கான். உனக்கு சரியான டஃப் கொடுக்க போறான். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? என்னாச்சு? அதோ அவன் தான் அக்பர். சலு அண்ணா ஹரியாரு அந்த ப்ளூ ஜெர்சி போட்டிருக்கார்ல, அவர்தான். மச்சான் செம்ம சீன்டா. குட்டி பையன் உன்னோட பெருசா இருக்காடா. செத்த நீ. உன் சக்கரை கட்டி முகத்தை என்கிட்ட காட்டு. பாத்தியா? நான் எதுவும் பார்க்கலையே. சரி வா, நான் காமிக்கிறேன். சவுத் இந்தியா லெவல்ல கேரளாவுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சுவேன். 2 times ஸ்டேட் கோல்டு மெடல் வின்னர். 180 punches in 30 seconds. 110 push-up in 1 minute. நீங்க எல்லாம் வெயிட் கொடுக்க போனீங்களா? அப்ப பார்த்தேன். பயப்படாத, அட்வான்டேஜ் உனக்கு தான் இருக்கு. ஆனா நெருங்க விட்டுறாத. நெருங்கினான்னு வச்சுக்க, உன் கதை முடிஞ்சு. அப்புறம் அரசு மரியாதை பண்ணி புதைச்சிடும். அத நாங்க பாத்துப்போம். உன் பேச்சை கேட்டு பயப்படுறாள் நான் இல்ல. இந்த சண்டிகர்லாம் ஒண்ணுமே இல்ல. பஞ்சாபை பார்த்து கத்துக்கணும். முக்கியமா பொண்ணுங்க இருக்காங்க பாரு, கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு சண்டை போடுவாங்க. அதான் ரியல் பவர். கோச் கூட யாரா அந்த மொட்டையன்? இதான் நம்ம ரூம். உள்ளவா சார். Follow combinations. ஆங்கிரி. Stay. நீ என்னடா இங்க? நான் இந்த பசங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆலப்பி கோச். உன்னை இந்த வேலைலாம் யார் பண்ண சொன்னாங்க? சலீமன். அப்ப சலீம் எங்க போயிட்டான்? ஒபிஷியல்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனா அந்த சலீம் வரல. ஏன்னா சலீமுக்கு உடம்பு சரியில்லை. நீ வேணா பாரு, இந்த ஃபெடரேஷன் கேட்டுக்குள்ளேயே அவன் நுழையாத அளவுக்கு நான் பண்ணி காட்டுறேன். என்ன அவனும் ஜிம்கானாவும் யாரா அவன்? நான் என்னன்னு கேக்குறேன்.
பாக்ஸிங் ஒன்னும் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. ஊருக்கு வந்ததும் நீ வந்து என்ன பார்க்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நான் வரலான்னு தான் ஏன்டா இந்த உத்தம் சிங் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவரோட கெரியர் ரெக்கார்ட் என்ன தெரியுமா உனக்கு? யார் அந்த உத்தம் சிங்? அவர் ஏதோ உங்ககிட்ட 2 வார்த்தை தமாஷா பேசினா நீ அவரை அடிச்சிருவியா? நீ யாரா இருந்தாலும் அடிப்பியா? அப்ப என்னடா பார்க்கலாம், அடிடா. இதுல நீ பெரிய கோச் ஆகணும்னு வேற சுத்திக்கிட்டு இருக்க. இப்போ நீ கோச் ஆகிறது முக்கியம் இல்லடா. நீ முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பார்க்குற வழியை பாரு. இந்த ஆளு என்ன பைத்தியமாடா? இவன் பண்றத பார்த்தா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்க. புரிஞ்சுதா? கோவம்ன்றது எல்லாருக்கும் வரும். அதை மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஜோஷ்வா, அடுத்த கொஞ்ச நாளைக்கு நீ ரிங்குக்குள்ளேயே வராத அளவுக்கு நான் பண்றேன்டா. இப்போ இந்த பசங்களுக்காக தானே வந்திருக்க. கிடைக்கிறத வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு போ. கமான். அந்தாலும் ஏன்டா நம்மள கலாய்க்கிறான்? பூமர் அங்கிள்னா அப்படிதான் இருப்பாங்க. மச்சி அதை பெருசா எடுத்துக்காத. போடா. சார் ஏதோ பழைய காண்டில் பேசிட்டாரு. ஓ லெவல் மாறும், நான் சொல்றேன்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. இவனுக்கெல்லாம் வேஸ்ட்டுடா. இவனுங்களை வச்சு உன்னால ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. இதனால எங்க பசங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பார்க்கலாம். என் பசங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஏற்றணும். என்ன அங்கிரியா? ஏய், உங்க பேர் என்ன? ஸ்வாதி. சுவாதி, நீங்க தான் அந்த பசங்களோட ட்ரெயினரா? நான் தான். ஏன் கேட்குற? இவ்வளோ நேரம் அவங்க மேல மரியாதை இருந்தது, இப்போ போச்சு. நீ சொன்னது எனக்கு புரியலடா. ஏய், தெளிவா சொல்றா, பேசிட்டு போ. ஹலோ, இதுல யார் தீபக்? தீபக் பணிக்கர். நீயா? கொஞ்சம் வாயேன். நான் தான் தீபக். சாமி, இவனை நல்லா பார்த்து வச்சுக்க. இவன் ஒரு ரவுண்டுக்கு மேல தாண்டக்கூடாது. விட்றா விட்றா. உங்களை யாரா ஷிஃபாஸ்? என்னடா 2 பேர் சொல்றானுங்க? ஷிஃபாஸ் அகமது. பெருசு அப்படி கூட்டாது. பெருசா வா மச்சான் சதக்கு. என்னடா சும்மா ஜாலியா பண்ணுக்காக தானே பண்றோம். ஏன் டென்ஷன் ஆறீங்க? ரிங்ல வச்சு பார்க்கலாம். போதும்னு சொல்றேன்ல, வாங்க வந்து உட்காருங்க. ஏய், முதல்ல இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி பல விஷயம் இங்க நடக்கும். இந்த நாள், இந்த நேரத்துல, இந்த அரங்கத்துல புதிய சாம்பியன்ஸ் உருவாக போறாங்க. 14 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த சாம்பியன் டீம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கேரளா சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்காக போட்டியிட போறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா போட்டியிட போறதுல முதல்ல போட்டியிட போறது கரண்ட் சாம்பியன்ஸா இருக்கிற எர்ணாகுளமும் திருவனந்தபுரம் டீம். முதல்ல 55 கிலோ கேட்டகரியில திருவனந்தபுரத்தை சேர்ந்த ராகேஷ் ப்ளூ கார்னர்லையும் எர்ணாகுளத்தை சேர்ந்த நிதின் ரெட் கார்னர். பாக்ஸிங் ரசிகர்களே, நம்ம எதிர்பார்த்து இந்த 2 டீமும் கலந்து வந்துட்டாங்க. போட்டி இப்ப ஆரம்பமாக போகுது. ஸ்பீக்கர் உருட்டிட்டு வரான்ல, அவனுக்கு யாரும் தொடக்கூடாது. நான் தான் பிடிச்சி ஜோஜோ, நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா. கண்டிப்பா பண்ணணும். என்னடா நம்ம ஊருக்கு ஏத்த காரணம்ல. நீ உலக்க எடுத்துட்டு வா. உலக்கையா? துண்டும் வேணும், உலக்கையும் வேணும். இங்க இருந்து தொடங்க போது நம்ம அத்தியாயம். வாங்கடா போலாம். தகதை 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 தித்தக தீம் தித்தக தாரிகது மிர்தை. தகதை 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 தித்தக தீம் தித்தக தாரிகது மிர்தை. ஆலப்புழா கேங்கு நாங்க தகதை தகதையோம். ஆலப்புழா கேங்கு நாங்க ஏறி வரோம் ஓரம் போங்க. ஆலப்புழா கேங்கு நாங்க ஏறி வரோம் ஓரம் போங்க. எதிராளி முக்கோடைக்க தகதை தகதையோம். எதிராளி முக்கோடைக்க வராண்டா வீரன். ஏய் நில்லு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள போக கூடாது. ஒண்ணும் போடாம போட்டா. டிஜே என்னடா தேவலாம ஏன்டா பிரச்சனை பண்ற? பிரச்சனையாமா? ஆமா பின்ன. டேய், உன் பேக் எங்கடா? உன் பேக் எங்கடா?
Let's go get some combinations. Let's go, let's go, let's go. என்னடா இவ்வளோ சிம்பிளாக வரானுங்க. அப்ப நம்ம கொடுத்த பில்டப்லாம் வேஸ்டா? பரவாயில்ல, 4 பேர் நம்மளை திரும்பி பார்த்துட்டாங்கல்ல, அது போதுமா? Look, இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. இத்தனை நாளா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தா இத்தனை பேருக்கு முன்னாடி உன் மான மரியாதை போயிருக்குமா? ஏதோ பரதநாட்டியம் ஆடின மாதிரி இருக்கு. அடுத்த ஆள் போகும்போது நான் செட் பண்ணி அதை முதல்ல பண்ணு. புரியுதா? அஷ்ரஃப் அண்ணா அண்ணா இவர் தான் ஷம்சு அண்ணா. வணக்கம். நான் பெட்ரேஷன் ஆளுங்க கூட கொஞ்சம் மீட்டிங்ல இருந்தேன். அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சலீம் வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டாரு. வாட்? Yeah, Chicago 23. சும்மா உட்கார்றாங்கலாம் எந்த போகக்கூடாது. சூப்பரா போய் பண்றான்டா. கிறிஸ்டோபர் ஓகே தானே? ஓகேவாடா? ஓகே இல்லன்னு நினைக்கிறேன். டேய் கிறிஸ்டோபர் வாமிட் பண்ணி தூக்கு. புடிங்க. என்ன போய் பார்த்துட்டு விழுந்துட்டான்டா. ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஆலப்புழா கிறிஸ்டோபர் தோல்வியை தழுவிருக்காரு. வாழ்த்துக்கள் ஜான். வாலண்டியர்ஸ் கவனத்துக்கு அவர் ஸ்டேஜ்ல வாமிட் எடுத்துட்டாரு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் போய் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்றான் பாரு. கான்ஷியஸ்ல இருக்கானே. கான்ஷியஸ்ல தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் கூட்டி போ. அடுத்த போட்டி இப்ப தொடங்க போகுது. தம்பி தம்பி உன் பேர் என்னடா? போட்டியிட போறாங்க. தம்பி இங்க 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 என்ன பாரு. கண்ணை திறந்து பாரு. ஏமா அப்பா ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? டேய் அது உன் அம்மாலடா டாக்டர். நான் சொல்றது ஏன் அவர் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு? ரைட்டா நட்டு லூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் விளையாடுறான். போதும் எழுந்துரு. என் மேல ஏன்பா இவ்வளவு வெறுப்பு காட்டுறீங்க? என்ன சீப்பா எங்க இருந்தாவது வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? நான் சின்ன பையன், என் மேல பாசமே இல்லையா? எந்திரிடா. கோச் மேட்ச் முடிஞ்சிருச்சா? என் ஆப்போனன்ட் அவனை அடிச்சு பறக்க விடணும். ஏண்டா கிறுக்கு போயில வாந்தி எடுத்துட்டு கேம்ல தோத்துட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. உன் பனியனை பாரு. இதுக்கப்புறம் வெளியே தலை கட்டாம இருக்கிறது நல்லது. மேட்ச் முடிஞ்சிரா? பரவாயில்ல, தோக்க தான் சாம்பியன் ஆக முடியும். அப்படிதானே லெஜண்ட்ஸ்ல உருவாகுவாங்க கோச். இதுக்கு மேல நீ பஞ்ச் டைலாக் பேசினா உன் மூஞ்ச உடைச்சிருவேன். படு. கோச் நான் அடுத்த மேட்ச்ல ஜெயிப்பேன். அடுத்த மேட்ச் அடுத்த வருஷம் தான். பாடு. நம்ம அவனையும் குத்த சொல்ல முடியாது. போன வருஷம் நானும் இதே மாதிரி தான் அடி வாங்கினேன். அந்த ட்ராமாவோடயே இருந்தனா அதுவும் அந்த பக்கத்து பெட் உனக்கு தான். புரிஞ்சுதா? இப்போ மட்டும் டோட்டல் நம்ம ஊர் பெரிய சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேற்றணும். கௌரி. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்மளா 52 கிலோ கேட்டகரியில திருச்சூரை சேர்ந்த ஆத்ரா அசாத்தியமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் உள்ள வந்துட்டு போலாம். என்ன செக்அப் பண்ணிக்கதா? உங்க ஆள் உள்ள தானே இருக்கான். அவன் நல்லா வெளிய வந்து. ஐயோ அவனுக்கு வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். இல்லனா அவன் பொளந்துட்டு இருப்பான். ஹலோ, நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால ஆலப்புழா சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு நம்ம ஒன்று சேரலாம். வழியாதுடே. சாம்பியன்ஷிப் ஜெயிக்கலாம். சேர்ந்து வேண்டாம். ரெடியா பெருசு? நம்ம எல்லாரையும் கடிச்சு கொதறணும். நான் கொதறேன். அவனுங்க நல்லா ப்ரிப்பேர்டா வந்திருக்கானுங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? சதன் அவன் ரொம்ப டேஞ்சர். அவனை பத்தி சொல்லணும்னா இதெல்லாம் அவனுக்கு கை வந்த கலை. MMA, Muay Thai, Kung Fu. இங்க கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆனா அவனோட வீக் பாயிண்ட் ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும். டேய் அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். எங்களை மாதிரி பாக்ஸர்ஸ்க்கு எல்லாம் தெரியும்பா. நீ குஸ்தி பண்றவன் தானே? டேய் சிபாஸ், சொன்ன மாதிரி அவனுக்கு எத்தனை வித்த தெரிஞ்சிருந்தாலும் உன் கண்ணை பார்த்து அவன் மிரண்டதை நான் பார்த்தேன்டா.
நீ சும்மா அவனை ஏத்தி விட்டு அவனை சாகடிச்சிடாத. இந்த பாரு, நான் ரிங்குக்குள்ள போறது சாகடிச்சுக்காக இல்ல, அவனை சாகடிச்சு திரும்ப வருவான். இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கும்படா இருந்தாலும் சரி. அடுத்து ஆலப்புழா எர்ணாகுளத்தை சேர்ந்த பாய்ஸ் டீம் மோத போறாங்க. ஹீரோ 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 தகதை 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 தித்தக தீம் தித்தக தாரி கதிர்முறை தகதை 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 தித்தக தீம் தித்தக தாரி கதிர்முறை ஆலப்புழா சத்தமா பாரு தகதை தகதை ஆலப்புழா நாங்க ஏறி வரோம் ஓரம் போங்க நாங்க ஏறி வரோம் ஓரம் போங்க எதிராளி முக்கோடைக்க தகதை தகதை எதிராளி முக்கோடைக்க வராண்டா வீரன் அடிச்சு கம்சம் பண்றா. பெருசு எங்குக்குள்ள போனா உனக்கு அடிபடு. நீ கீழே கூட விழலாம். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு சண்டை போடுறவன் தான் உண்மையான சாம்பியன். நீ சாம்பியன் தானே? ஆமாடா. சரி வா. ஏதாவது டிப்ஸ் தரீங்களா கோச்? உணர்ச்சி வசப்படாத. ரிங்குக்குள்ள போனதும் எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா எடுக்கும். என்ன புரிஞ்சா? முகத்திலே குத்துறான். ரோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இன்னைக்கு நைட்டோட அவன் திமிரெல்லாம் அடங்குது பாரு. அவன் ப்ரோ பாக்ஸிங்க ஊர்காரங்களாம் பார்க்கட்டும். லைவா? கோச் கோச் கோச், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும் கோச்? ஒரு அடியா தான் அவன் மேல விழணும். பாயிண்ட்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். Stop. Go back, back. அப்படா ஸ்பீட் பஸ் சாவே அடி. டேய் ஒரு அடி ஆல்டா நீ சாம்பியன்டா. ஓகேவா? சாம்பியன் எந்திரா. முதல் ரவுண்ட்லயே ஆலப்புழாவை சேர்ந்த ஷிஃபாஸ் நாக் அவுட் பண்ணப்பட்டிருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. தெலுங்க தெலுங்க. நாக் அவுட் ஆன ஷிஃபாஸ் வந்து இப்ப மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஒரு அடி சரி, அதை விடு. ஒரு வாட்டியாவது உன் பஞ்ச் அவன் மேல பட்டுதா? இதுல உனக்கு இன்ஸ்டாகிராம்ல லைவ் தான் குறைச்சல். இதை எத்தனை பேர் பாத்திருப்பாங்கன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டாங்க. நீயும் ப்ரோ பாக்ஸிங்கும். டேய் பெருசு, ஆரம்பத்துல இருந்து எங்கடா ஸ்லிப் ஆச்சு? இன்னைக்கு உனக்கு என்னடா ப்ராப்ளம்? அடேங்கப்பா, ஒருத்தர் விடாம எல்லாரும் இருக்கீங்க. உங்க டீம்ல இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்கீங்க? ஏன் டாக்டர்? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா அடிஷனல் பெட்டே ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு தான் கேட்டேன். நல்ல ஐடியா. அங்கதான் நம்மள வச்சு செய்றாங்களே, இங்கேயே நம்ம நல்லா சில் பண்ணலாம். என்ன மச்சான்? அடிங்க ஒண்ணு. நல்ல ஐடியா தான். எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வர்றவன் போறவன் எல்லாம் நம்மள கலாய்ச்சிட்டு இருந்தான். டாக்டர் மட்டும் தான் பாக்கி இருந்தது, அதுவும் முடிஞ்சு. கோச், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கோச். டாக்டர், நான் உங்களை தான் தப்பா சொல்லல. உங்க வாய் கொழுப்பெல்லாம் அந்த ரிங்குக்குள்ள காட்ட வேண்டியதானே? நீங்க எல்லாம் அசிங்கப்படுத்துறது என்னதான்? டேய், நான் எப்பெல்லாம் இங்க வந்திருக்கனோ அப்பெல்லாம் மெடல் ஜெயிச்சுட்டு தான் போயிருக்கேன். அதுவும் கோல்டு 2 தடவை. கோச் ப்ளீஸ். இல்ல டாக்டர், உங்களை சொல்லல. ஒரு நேஷனல் பிளேயர் ஆனனா உங்களை கோச் பண்றேனே, அதுக்கான சின்ன அறிகுறியாவது காட்டுறீங்களா? ஒரு காரியோன்னு இறங்கிட்டா அதுக்கான மினிமம் எஃபர்ட்டையாவது நம்ம போடணும். இல்லைன்னா அதுல இறங்கவே கூடாது. கோச் காம் டவுன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டேய், நமக்கு சாம்பியன்ஷிப் கிடைக்குங்கிறதே டவுட் தான்.
ஆனா நம்ம இத்தனை பேர் இருக்கோம். ஜெயிச்சுட்டு தான் திரும்பி போறோம். கண்டிப்பா. அந்த நம்பிக்கை இருந்தா மினிமம் நம்ம ஒரு கேமாவது ஜெயிக்கணும். புரியுதா? அடுத்து இறங்க போறது யாரு? நான் தான். கோச். நீ அப்படியே உட்கார்றா. கொல்லம் அலினாவும் ரிங்ல இருக்காங்க. ஏன் கோச், நம்ம வெளியே போய் ஒரு நல்ல கேம் பார்க்கலாமே. வாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கிட்னிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. எங்க முகத்தை காட்டு. அவர் இப்போ சொன்னது நமக்கு இல்லடா, இங்கே சில பேருக்கு தெரியணும். நாம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல, தோத்துட்டோன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த ஸ்டேட்டு கோல்டு மெடலுங்கிற ஷோ ஆஃப்லாம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு தானே? ஏன்னா அது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அந்த கோச் எதுக்கு அவரை திட்டினா இருந்தா, தலைவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. டேய் ஜோஜோ, என்னடா? இந்த ஆழப்புழா கேர்ள்ஸ் டீமோட இந்து தோத்துறாளா? ஜெயிச்சிட்டா. இங்க பாருங்கடா, அங்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு சொல்லு தூக்கிட்டு இருக்காதீங்க என்ன. ஏன்னா நம்மளாம் ஒரே ஊருக்காரங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட போறோம், கங்க்ராச்சுலேட் பண்றோம், திரும்பி வரோம், அவ்வளவுதான். One slip hook two. என்னடா? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா கங்க்ராச்சுலேஷன் சொல்லலான்னு வந்தோம். அப்ப சீக்கிரம் பண்ணிட்டு போ. கங்க்ராட்ஸ். One slip two. One two. பாக்ஸிங்ல ஸ்லிப் மட்டும் இல்ல, ஹுக்கு, அப்பர் கட்லாம் இருக்கு. நீங்க வேணா சொல்லித்தாங்கல. Why not? Give me. You have to keep it tight. Okay? Ready? Touch glove. Ready? Double one right hook. உட்கார்ற. நான் இங்க தான் உட்காருவேன். போடு. Congratulations. டேய் தம்பி, கலக்கிட்டடா. சூப்பர். ஷிஃபாசனா, உங்க சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது. Winner in the red corner representing Ernakulam. அடுத்த மேட்சுக்காக ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஜோஜோ in the red corner and கொல்லம் டிஸ்ட்ரிக்டுக்காக சரு in the blue corner. டேய், கலாய்ச்சவங்கள கை தட்டுவை, கேலி பண்ணவங்கள பெருமையா பேசுவை. நான் உன் ஆப்போனண்ட்டுக்கு சவப்பட்டி ரெடி பண்ணிட்டுவேன். நீ வீரன்டா ஜோஜோ. 1 2 3 4 5 6 7 8 break. Box. Stop. Red. Box. Red. Box. Stop. Red. ஜோஜோ, நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அட்டாக் பண்ணு. என்ன ஆனாலும் ஓ ரேஞ்சில் தான் இருக்கணும். ஓகேயா? சனு, next round. Finish him.
Yes, come on. ஏண்டா ஜோஜோ, நீ என்னடா ஜோக்கரா? ரிங்குக்குள்ள நீ என்னத்தை கழிச்சுக்கிட்டு இருந்த? அடி வாங்கன்னு 2 பேர் தானே பாக்கி இருக்கீங்க. அதையும் வாங்கிக்கிட்டு எல்லாரும் ட்ரெயினை பிடிச்சி ஊர் போய் சேருங்க. நானும் கிளம்புறேன். அதுக்கு பணம் கொடுங்க. எல்லாம் நல்லா வக்கனையா பேசுறீங்கல்ல, வித்தவுட்ல வந்து சேருங்க. அடுத்த மேட்சுக்காக ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த நட்டாஷா இந்த ப்ளூ கார்னர் அண்ட் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த கிறிஸ்டினா இந்த ரெட் கார்னர். லெட்ஸ் கோ. டேய், அவ மேட்ச் இப்போ ஆரம்பிக்க போகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த மேட்சை மட்டும் பார்த்துட்டு போலாமா? அவன் ஆசையும் ஏன் கெடுக்கணும்? பார்த்துட்டே போலாம். உட்காருங்க உட்காருங்க. கோச், ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா அவன் உள்ள உட்காந்து குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு என்னதானா பிரச்சனை? அவன் ஃபைட் பண்ண போலங்கிறான். ஃபைட் பண்ண போல. என்னைக்கோ வாங்கின ஐடியா நினைச்சு இன்னும் பயந்தா எப்படி? கோச், நீங்க போய் பேசி அவனை மோட்டிவேட் பண்ணலாம்ல. நானும் எவ்வளவு தாண்டா மோட்டிவேட் பண்ணுவேன். அவனை பார்த்தாலே பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான். அப்படியா? மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்க, திட்டமும் செஞ்சுட்டீங்க, அப்பயும் பயப்படுறான். மொத்தத்துல அப்படிதான் இருக்கான். இதுக்கு ஒரு வழி இருக்கு. வந்தா மழை, இல்லைன்னா வாங்க. நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க கிரண். கோச்சு இப்படிதான் உசுப்பேத்தி விடுவாரு. ரிங்கில் இறங்கி அடி வாங்க போறது நாம தானே. நீ எப்படியும் ரிங்குக்குள்ள போய் அடி வாங்க தான் போற, அதை நாங்க பார்க்க தான் போறோம். அதை தவிர வேற என்ன நடக்கும் இல்லடா? இவனுக்கு என்னதான் ஜிம்னாஸ்டிக் கம்பியில் ஏற திறமை இருந்தாலும் பாக்ஸிங்க்குன்னு சில ஸ்கில் வேணும்ல. அவனை பார்த்தா தெரியல, மூஞ்சி அடிச்சு உடைக்க பிறந்த மாதிரியே இருக்கான். அப்படியே டெர்மினேட்டர் மாதிரி. ப்ரோ, உண்மையான வழிங்கிறது நம்ம அடி வாங்குறது இல்ல ப்ரோ. நம்ம தோத்து ரிங்ல இருந்து வெளியில வரும்போது எல்லாரும் கேவலமா பாப்பாங்களே, அசிங்கமா இருக்கும். நான் மயங்கி விழுந்துட்டேன், அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் வரல. நான் இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஒரு பொண்ணை லவ் பண்ண கூட தைரியம் இல்லாத ஒரு அப்பாவி பையன். ரிங்குக்குள்ள போய் ஒருத்தனை அடிக்கிற தைரியம் அவனுக்கு இருந்திருந்தா இவ்வளவு நாளா வர்ஜினா இருந்திருப்பானா? இல்ல வர்ஜினா. டேய், இதெல்லாம் விட்டு தள்ளுறா. நாம அடுத்த ஆலப்பி எக்ஸ்பிரஸ்ல கிளம்பலாம். இனிமே ஜெயிக்கிறதெல்லாம் டவுட் தான். விட்றா அவனை. அவனால முடியும்னு எனக்கு தோணல. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இருந்தாலும் தோக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ஓகே தானே? அப்போ பேக் பண்ணிடலாமா? நான் யாருன்னு காட்டுற இருங்கடா. செம்ம கடுப்புல போறான். ஓகேவா? என்ன புரியுதா? அவன் எல்லா பவர் பஞ்சுக்கு முன்னாடியும் ஃபெயிண்ட் பண்றான். அவன் ஃபெயிண்ட் பண்ற டைம் பார்த்து பஞ்ச் பண்ணு. என்ன ஜெயிக்கணும்ல? டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அவங்க கிட்ட தோத்தா என்னால தலை நிமிர்ந்து போக முடியாதுடா. நெக்ஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட். புரியுதா? I'm a bull like my fears, I'm jackhammer the yard. I throw 'em up, I can feel my face start. It's 'cause the hand's super fast, coming in high. 1, 2, 3, I got a clean shot. Launch confidence, scores a wide difference. Break through your defense, I can sense intense gas and fire within your face. That I did it, this is my moment, taking off. Now's the moment I've been waiting for all my life. Yeah, I'm memorizing, I'm ready to fight. It's all coming back, there ain't no place I can hide.
beauty. Told me my moves were fair, I'm thinking stupid. Injected by your toxins, ran all the fluids. Now look at where I am, but someone you screw it up. Blue, it was blue, let my gas lens are truly consume me. Did you me to the end of the studio? Hit a wall where even I barely knew me. I'm leaving the lose side of the true me. Said I can do it, that's never been how I viewed it. Told me my moves were fair, I'm thinking stupid. Injected by your toxins, ran all the fluids. Now look at where I am, I'm someone you screw it up. Blue, it was blue, let my gas lens and truly consume me. DQ me to the end of the studio. Hit a wall where even I barely knew me. I'll be gonna lose sight of the true me. Yes, good round. நல்லா ஆடுனடா. குடு. Yes, come on. Good play. Among the participants, red corner. விறுவிறுப்பான இந்த போட்டியில கொல்லம்ல இருந்து வந்திருக்கிற அக்பர் ரொம்ப திறமையா ஆடி ஜெயிச்சிருக்காரு. அதே சமயத்துல ஆலப்புழாவை சேர்ந்த கிரண் தோற்றிருந்தாலும் அவருக்கு நல்லா ஈடு கொடுத்தாரு. Congratulations to both. Good job, dog. Good job. மச்சி இந்தா இதே சாப்பிடு. வேற என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளு. சொல்லு டிஜே. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் சொல்லு பாப்போம். சமீர் அவனை பத்தி சொல்லணும். ஏய் இந்த கதை விடுறதெல்லாம் வேணாம், நீ நேரா விஷயத்துக்கு வா. மேட்டர் என்னன்னா அவன் ஒரு சவுத் பா. அவன் சவுத் பா அவ்வளவுதானே கோச்? சமீர் சவுத் பாவான். ஆமா. ஆக்சுவலி எனக்கு சவுத் போல்னா என்னன்னு தெரியும், சவுத் பா தெரியாது. அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லை. நம்ம ரைட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ், அவன் லெஃப்ட் ஹேண்ட் சவுத் பா. அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பவர் அதிகம், அவ்வளவுதான். ஓகே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுல விஷயம் இருக்கு கோச். கடைசியா கொல்லம் டிஸ்ட்ரிக்டோட நடந்த மேட்ச் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி தோத்துருக்கோம் தெரியும்ல உங்களுக்கு. இனி அடுத்து நம்ம குட்டி ஸ்டார் தான் இறங்க போறாரு. என்ன ஆனாலும் மேட்சை விடுறதா இல்ல, நாம ஜெயிச்சே ஆகணும். என்னடா அவன் ஒரு லெஃப்டி தானே, அது எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பெல்லாம் சொல்லாதீங்க தீபக்கண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் தனியாள் இல்ல, நமக்கும் ஆளுங்க இருக்காங்க. இங்கேயும் டீம் இருக்கு, நமக்கு ஒரு கோச்சும் இருக்காரு. இதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்னா சேரணும். என்னடா சொல்ற? ஆமா கரெக்டா சொன்னா. ஷிஃபா சொன்ன ஆலப்புழா டீம்லாம் ஒன்னா சேரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆலப்புழா டீம் எப்படா பிரிஞ்சு இருந்தது? ஐயோ அப்படி சொல்லல, இனிமே ஒன்னா சேர்ந்து ஒரே டீமா இருக்கலாம். நல்ல விஷயம்ப்பா. அண்ணனே ஒரு நிமிஷம், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அண்ணனை நீங்க ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். थैंक यू சார். சரி, டிஃபென்ஸ்ல கவனமா இருக்கணும். கொச்சி டீம் சமீர் கூட தானே? ஆமா. அவனோட லெஃப்ட் பஞ்ச் வாங்காம பாத்துக்க. ஏன் அப்படி சொல்ற? வாங்கி பாரு, அப்ப தெரியும். வா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த வருஷத்தோட கேரளா ஸ்டேட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்போட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுல கொல்லம் 98 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காங்க. அதை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல எர்ணாகுளம் டீம் 92 பாயிண்ட்ஸ். உங்க கடைசி மேட்ச் தீபக்கோட தானே? அதான் இருக்கிற எல்லாரும் தோத்துட்டீங்கல்ல, அப்படியே போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்க சமீருக்கு எதுக்குடா தேவையில்லாம வேலை கொடுக்குறீங்க? தீபக்க வாக்கு ஓவர் கொடுக்க சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு சில் பண்ணுங்கடா. கரெக்ட் மச்சி. ஐயோ ஐயோ அண்ணே, இது நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து சொல்லிருக்கலாமே. இப்பதான் நாங்க முடிவெடுத்து முடிச்சோம். நாங்கெல்லாம் அடி வாங்கி அசிங்கப்பட்டுட்டோம்ல. தீபக் அண்ணனை வச்சுதான் அதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும்னு கமிட்டி டிசைட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? நீங்களாம் கூட்டமா வந்து கேக்குறீங்க, எங்களால பண்ண முடியல. பயமும் வரமாட்டேங்குது. என்ன செய்யறதா? இது உனக்கு இல்ல, தீபக். நீ இத தீபக் கிட்ட போய் சொன்னா போதும், புரியுதா? அவர் எதுக்கு? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஆலப்புழா பாக்ஸிங் ஃபெடரேஷனுக்காக தீபக் அண்ணா இறங்குவாரு. உன்னை ஒரு ஆளா மதிச்சு சொல்றோம், போய் சொல்லேன்டா. ஆனா இது பாக்ஸிங் தான், வாய் சண்டை ஒண்ணும் இல்லல்ல. ரிங்ல வாங்க, அப்ப பாத்துக்கலாம். ஓகே வா, அப்ப பாக்கலாம். பட்டா டேய் கண்ணாடி. உனக்குள்ள எப்படிடா இவ்ளோ தைரியம் வந்துச்சு? 2 அடி முகத்துல வாங்கினா இதெல்லாம் தானா வரும் டிஜே. சரிதான். உங்ககிட்ட எவனாவது வந்து ஏதாவது பேசியிருந்தா என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும். நான் பேசியிருப்பேன்ல. நான் தானடா உங்களுக்கு கோச்சு. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அவனுங்க மிரட்டுற மாதிரி வந்து பேசினாருங்க, இவன் அதுக்கு திரும்பி பேசினா. அதுக்கே இப்ப நீங்க இவனை தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க. என்னடா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் சொல்றேன்,
கொச்சி டீம்ல இருந்து சில பேர் வந்து நீ வாக் ஓவர் பண்ணனா எங்க எல்லாரும் அடிச்சு போட்டோன்னு மிரட்டிட்டு போனானுங்க. அடிச்சா திருப்பி அடிப்பான்னு இவனும் சொன்னா. அதுல என்ன தப்பு இருக்கு? மத்தியானம் வந்தவனுங்களா? அவனுங்களும் இருந்தானுங்க. அவனுங்க அடிப்பேன்னு சொன்னானுங்களா? நானும் அடிப்பேன்னு சொன்னேன். நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. நான் நம்பி இருக்கிற ஒரே மேட்ச் இது. நம்ம ஜெயிக்கணும். கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போலாமா? போலாமா? வேணாண்டா, இதெல்லாம் வேணாம். போலாம் கோச். வா. எதை பத்தியும் யோசிக்காத. ஏய் மரியாதையா இங்க இருந்து வாக் ஓவர் வாங்கிட்டு போயிடு. இல்லன்னா உங்க எல்லாரையும் குத்தி கொன்னுடுவேன். நான் சொன்னதை கேட்டீங்களா? இது அவன் தானே? இங்க பாரு, நீ எதையும் கண்டுக்காத. ரிங்குக்கு வெளியில எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அடிச்சா போதும், நம்ம ஜெயிக்கணும். கம் ஆன், வா. கோச் அவர் ஏன் இப்படி பண்றாரு? என்னாச்சு கோச்? கோச்! கோச்! Run the bandit! Who is the winner?
வாவ் சுவாரஸ்யமா போயிட்டு இருந்த மேட்ச்ல தீபக் வாக் ஓவர் கொடுத்ததுனால சமீர் இப்ப ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா இப்படி பண்ண? ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தானேண்ணா இது. இந்த மேட்சோட முடிவுல கொல்லம பின் தள்ளிட்டு எர்ணாகுளம் டீம் ஒரு பாயிண்ட் எடுத்து முன்னிலையில இருக்காங்க. டேய் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே அசிங்கப்பட்டு உட்கார்றது? நான் கிளம்புறேன். டேய் ஜோஜோ நீ வரியா இல்லையா? அது டேய் கோச்சுக்கு கால் பண்ணி பேசுனியா? கால் பண்ணா எடுக்கணும்ல. இத்தனை பேர் சேர்ந்து வெறுப்பேத்தனா யாரா இருந்தாலும் வருத்தப்பட தான்டா செய்வாங்க. அவர் வெளியே எங்கேயாச்சும் இருப்பாரு. நான் கிளம்புறேன்டா. டேய் நம்மளும் கிளம்பலாமா? எதுக்குடா அதை இடிச்சு டென்ஷன் பண்ற? இதை எங்கிருந்தா எடுத்துட்டு வந்த? தூக்கி போட்டுறாத. வேலை முடிஞ்சதும் தூக்கி போட சொல்ற பாத்தியா? தீபக்னா போலாமா? வா போலாம். அண்ணே நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆலப்புழால பார்க்கலாம். சரிண்ணே. பாய். பாய். நாங்க கிளம்புறோம். ஹே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஆனா அது இப்போ இல்ல, அப்புறமா சொல்றேன். நீ அதை அப்புறமா கூட சொல்ல வேண்டாம் ஜோஜோ. கம் ஆன் ப்ளீஸ். சரி, உனக்கு எந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா சொல்லணுமா? ப்ளீஸ். உங்க தீபக் அண்ணா மாதிரி. ஆஃப் கோர்ஸ் ஹீஸ் a nice champ. அப்போ ஓகே சிஸ்டர், பார்க்கலாம். சரி, ஊர்ல பார்க்கலாம். பாய் பாய். வேற ஆளு தேடணும்டா. என்னடி ஷெரின்? ஜோஜோ என்னாச்சுடா? ஜெயிச்சிட்டீங்களா? இல்லடி, தோத்து போயிட்டோம். ஐயோ, அடி வாங்கின 5வது செகண்டே என் சுயநினைவு போயிடுச்சு. மத்தவங்க கதையை கேட்கவா வேணும்? பெருசு கதை. வாங்கின அடியில அவன் முகம் கிங்கெல்லாம் கோணிடுச்சு. அது நார்மலா. சிறுசு கதை என்னாச்சு? அவனுக்கா? அவன் ஐயோ மறந்தே போயிட்டேன்டி. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். டிஜே, நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். நாம எல்லாரும் தோத்துட்டோம், ஓகே. ஆனா இவன் ஜெயிச்சானே. அடுத்த மேட்ச் ஆடணும்ல. டேய் ஜோஜோ, உனக்கு வாங்கினது பத்தலையா? நீ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? தீபக்னா, கடைசியா ஒரு அடியாவது அவனுங்களை அடிக்கணும்ல. நம்ம சைலண்டா இப்படி போயிட்டோம்னா அப்புறம் பயந்தாங்கோலிங்கன்னு பேர் வாங்கிடுவோம். அந்த அவமானம் நமக்கு தேவையா? ஏன்டா மறுபடியும் போய் அசிங்கப்படணுமா? என்னடா சும்மா இருக்க? அசிங்கப்பட்டு நிக்கிற நம்ம ஆலப்புழாக்காக, உன்னோட சக்ரியா பசாருக்காக, நம்ம ஜிம்கானாக்காக ரிங்கில இறங்கி நீ சாவறதா இருந்தாலும் சாவல்ல. இவனுக்கு நாம தானடா சப்போர்ட் பண்ணணும். அடிக்க வைப்போம். அடிக்க மாட்டேன்டா. கோச் இல்லையே. கோச் எங்க? கோச்சை மேட்ச் முடிச்சு பாத்துக்கலாம். இப்ப உள்ள போலாம் வாங்க. வா 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 எல்லாரும் வாங்க. போடா, நான் போய் கோச் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். டேய் ஜெயிக்கிறோம்டா. உங்களோட கோவம் நியாயம்தான் கோச். நாம ஜெயிக்கிற நேரத்துல தீபகன் அந்த மாதிரி வாக் ஓவர் கொடுத்துட்டு வந்திருக்க கூடாது. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். எனக்கே செம கடுப்பா இருக்கு கோச். தீபகன் ஏன் வாண்டடா இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிச்சயம் ஒரு ரீசன் இருக்கும்.
அப்படி பார்க்கும்போது அவர் ஜெயிச்சா நம்ம எல்லாருக்குமே அடி விழுந்து தான் கேமையே விட்டு கொடுத்துட்டாரு. நியாயமா நம்ம கோவப்பட வேண்டியது அவனுங்க மேல, தீபக் அண்ணா மேல இல்ல. சரிதானே? கோச், இப்போ உங்களுக்கு அவன் மண்டையை அடிச்சு உடைக்கணும்னு தோணுது இல்ல? ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம நம்மள கண்ட்ரோல்ல வச்சுக்க அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க கோச். கோச் டேய் வாங்க ஓடிடலாம். மேட்ச் என்னாச்சு? சரியா? டேய் கிளம்பு கிளம்பு. டேய் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். போலாம். பிரச்சனை எந்திரிச்சு வாடா. எதுக்கு? ஸ்டாப். ரெட் ப்ளூ. டேய் அவனை கூட்டிட்டு வாடா. டேய் எங்கடா கூட்டி போயிட்டு இருக்க? இந்த வழியா போனா தான் சேஃபா இருக்கும். வாடா. மெயின் கேட் வழியா போனா நிச்சயம் அங்க இருப்பாங்க. கண்டிப்பா அடி விழும். இதான்டா சேஃப். வாங்க. டேய் இந்த வழியா வந்தா யாரும் இருக்க மாட்டாங்க, நீ தானே சொன்ன. இல்ல அது எனக்கு டயர்டா இருக்குடா, நான் உட்காந்துக்கிறேன். டேய் சிறுசே, இப்போ என்ன பண்றது? நாம வேணா இவங்க கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போம். நல்ல ஐடியா. வேணும்னா நீ போய் பேசுற. ரொம்ப நேரமா பாக்குறேன் வெறி பேசிட்டே இருக்கானுங்க. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போறதில்ல. டிஜே பாபா என் பக்கத்துல வந்து உட்காரு. பாபா டேய் ஜோஜோ மூஞ்சாச்சு போடா. இது ஓகேல? குட் ஜாப். தேங்க்ஸ். டேய் வேணா டேய் 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 டிஜே வேணாடா வந்துடுடா. டேய் நில்லுங்கடா கோச். ஏய் வாங்கடா, போதும் எல்லாரும் வாங்க. டேய் நில்லுடா. டிஜே மொத்த பச்சிக்காரங்களே இங்க தான் இருக்கானுங்க. வா வா ஓடிடலாமா? போடா. கோச் மொத்த பச்சி வாங்க சொல்றாங்க. ஓடி போடா கோச். வாங்கடா. அடி வாங்கி சாகாம வாங்க கோச். சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் குதிங்க. டேய் வாங்க எல்லாம் ஓடிடலாம்.
தீபக்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வா. அந்த பொண்ணு நட்டாஷா இருக்கால, அந்த பொண்ணு உங்களை தான் லவ் பண்ணுது. என்னடா அங்கேயே நின்னுட்டீங்க? ஏண்டா அதை இப்பதான் சொல்லுவியா? வந்தோம். திரும்பி போக கையில காசு இல்ல. எங்களை கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? சரி ஏறிக்கோங்க. வாங்க 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 வாங்க. சாரி, உங்க எல்லார்கிட்டயும் தான் கேக்குறேன். என்னால உங்க யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வாக் ஓவர் கொடுத்தேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஜெயிச்சிருக்கலான்னு தோணுது. சாரி. நீ எதுக்குடா சாரி கேட்குற? தப்பு பண்ணது நான். தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணி அதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டேன். அன்னைக்கு ராய் சார் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. நான்லாம் இனி பாக்ஸிங் ரிங்கே ஏறக்கூடாது. போதும் பாக்ஸிங் கட்டி அழுதது. கோச், ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அப்படிதான் பண்ணிருப்பாங்க. யாரா இருந்தாலும் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம பாக்ஸர்ஸ்ல நம்ம பாக்ஸிங் கத்துக்கிட்டது இப்படி தெருவுல சண்டை போடவா? சொல்லு. நான் ஒன்ன சொல்லடா, என்ன சொல்லிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். கூட ட்ரெயின் பண்ற பொண்ணு மேல கோச் கைய வச்சப்ப அவரை அடிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அவர் சொல்றதை கேட்டுட்டு நான் சும்மா நின்று இருந்தாலே போதும். ஆனா அதை செய்யல. என் வாழ்க்கையே அந்த புறம்போக்கு நாயால. என்ன கோச், நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. 1க்கு 2 கோல்ட் மெடல் வாங்கின நீங்க இப்படி பேசலாமா? அவனுங்கெல்லாம் நம்மளை அடிக்க வருவானுங்க, அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? நானும் பாக்ஸிங் கத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் தான் கோச். எனக்கும் பாக்ஸிங் கத்துக்கணும். இப்பதான் அதோட அருமை எனக்கு புரியுது. அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கலாம். சூப்பர். கப்பும் அடிக்கிறோம். இனிமே இவர் தான் நமக்கு கோச். டே சிறுசு, செத்துட்டியாண்ணா? நான் இன்னும் சாகல தீபக்கண்ணா. சாகுற வரைக்கும் உங்க கூடவே தான் இருப்பேன். டேய், உனக்கு ஓகே தானே? என்னாச்சு? நான் வரல தீபக்கண்ணா. இந்த பாக்ஸிங்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகும்னு தோணல. என்னோட அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படியும் கிரேஸ் மார்க்லாம் கிடைச்சிரும்ல, அப்புறம் எங்கேயாவது அட்மிஷன் வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ என் டென்ஷன்லாம் ஒன்று தான். என் மம்மி முகத்தில் நான் எப்படி முழிக்க போகிறேனோ. மம்மி மம்மி வந்துட்டாரு தோர. என்னது ஆம்புலன்ஸ்? ஜோஜோ எங்கடா? ஜோஜோ ஏன் இப்படி பயப்படுற? நான் தான் குத்துக்கல் மாதிரி இருக்கேனே. அப்புறம் என்னடா இதெல்லாம் தேவையில்லாம பயம். நாங்க லிஃப்ட் கேட்டப்போ இந்த வண்டி மட்டும் தான் நின்னுச்சு. நாங்களாம் தோத்துட்டோம் மம்மி. இதான் எங்களோட தோத்த டீம். சரி போட்டும் விடுறா. சாப்பிடதா இருந்தா கூட பசிக்குது. இந்தாங்க முட்டை எடுத்துக்கோங்க. நீங்க தான் இவனுங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தீங்களா? ஆமா. நான் அன்னைக்கே சொன்னேன் ஊருக்கு போய் தேவையில்லாம கண்டவங்கிட்ட அடி வாங்கிட்டு வருவேன்னு. என் பேச்ச கேட்டா தானே? சரி, இனிமே இவன் என்ன பண்ணுவான்? டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டேன், வயலின் கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். தண்டம் ஒன்னத்துலயும் உருப்படல. சுருக்கமா சொல்லணும்னா படிப்புலயும் லாய்க்கு இல்ல, விளையாட்டுலயும் லாய்க்கு இல்ல. ராஜாதிராஜர் அடுத்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காரு? சாப்பிடு சாப்பிடு. உன்னை மாதா தான் காப்பாத்தணும். மம்மி, நீங்களும் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி டாக்ஸிக் பேரண்ட் ஆகாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜோஜோ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவல்ல. நாங்க வேணா இந்த வாட்டி தோத்துருக்கலாம், ஆனா அதுக்காக அடுத்த வருஷம் நாங்க சாம்பியன்ஸ் ஆக மாட்டோம்னு அர்த்தம் இல்ல.
ஆன்ட்டி நாங்க சண்டை போட்டு போராடி வந்திருக்கோம். ஹர்ட் பண்ணாம மோட்டிவேட் பண்ணுங்க. மம்மி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கேவலமா தோத்து போய் ஓரமா உட்காந்துட்டு இருந்த டீமை தோ தனியாலா மோட்டிவேட் பண்ணி இங்க வரைக்கும் கொண்டு வந்தது உங்களோட பையன்தான். இத பாருங்கம்மா, எல்லா விஷயத்திலயும் எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்குன்னு ஒரு na 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 na